வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல்லில் அரசு பள்ளி மகப்பேறு மருத்துவமனை அருகே அமைந்துள்ள குப்பைகள் சேகரிக்கும் மையம். துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம். உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் 9 மாதங்களாக நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள். நிதானமாக நடைபெற்று வரும் பணியால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதி. நாகை புதுப்பள்ளி கிராமத்தில் இடிந்து விழும் நிலையில் உள்ள சுனாமி குடியிருப்பு. சமுதாய கூடத்தில் தஞ்சமடைந்துள்ள மக்கள் புதிய குடியிருப்புகள் கட்டித்தர கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பாலாற்று தரைப்பாலத்தில் ஏற்பட்ட திடீர் பள்ளம். 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த வாகன ஓட்டிகள் அவதி. ராணிப்பேட்டை பிஞ்சு ஏரியை பொழுதுபோக்கு சுற்றுலா தலமாக மாற்றும் திட்டப்பணிகள் தொடங்குவதில் தாமதம். இரு துறையினரிடையே ஏற்பட்ட சிக்கலை விளக்கும் செய்தி தொகுப்பு. திண்டுக்கல்லில் அரசு பள்ளி மகப்பேறு மருத்துவமனை அருகே குப்பைகள் சேகரிக்கும் மையம் அமைந்துள்ளதால் தொற்றுநோய் பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சி 48 வார்டுகளை கொண்ட மாநகராட்சியாகும். தற்போது தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் குப்பைகள் அள்ளப்படாத நிலையில் தொற்றுநோய் பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 40வது வார்டுக்குட்பட்ட பூச்சிநாயக்கன்பட்டி, பேகம்பூர் பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை அப்பகுதியில் உள்ள மகப்பேறு மருத்துவமனை, தொடக்கப்பள்ளி மற்றும் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே அமைந்துள்ள பகுதியில் கொட்டப்படுகிறது. இப்பகுதியில் குப்பைகள் சேகரிக்கும் மையத்தை மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுத்தி வருகிறது. இங்கு குப்பைகள் சேகரிக்கப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாய நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனவே குப்பை சேகரிக்கும் மையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேட்டுக்கிட்டு அவங்க அதை அப்ரூவ் படுத்தி செய்யறாங்க. ஆனால் சில பேர் கேட்க மாட்டுறாங்க. எதுக்கு நாங்கள் இது பண்ணணும் வைக்கணும், இந்த இடத்துல தான் குப்பை எல்லாமே நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்மெல் அடிக்குது, எல்லாமே பண்ணுது. ஆனால் பிள்ளைங்களுக்கு அந்த காய்ச்சல்லேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி ஒவ்வொரு பிள்ளைகளும் முடியாமல் போகுதுங்க. சில பிள்ளைங்க வாந்தி எடுத்துட்டு எல்லாமே பண்ண தான் செய்யுதுங்க. ஆனால் நாங்களும் சொல்ல தான் முடியுது. ஆனால் இதை கொஞ்சம் அப்புறப்படுத்துறதுக்கு ஏற்பாடு. உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வருகின்றனர். இந்நிலையில் உதகை மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் சவுதிக் பகுதியில் கடந்த 9 மாதங்களுக்கு மேலாக பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பணிகள் மிகவும் நிதானமாக நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக விடுமுறை நாட்களில் வரும் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை புதுப்பள்ளி கிராமத்தில் உள்ள சுனாமி குடியிருப்புகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் புதிய குடியிருப்புகள் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த புதுப்பள்ளி கிராமத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன் அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் குடியிருப்புகள் கட்டித்தரப்பட்டன. கடலுக்கு அருகே 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ள குடியிருப்புகள் தற்போது விரிசல்கள் ஏற்பட்டு இடிந்து விழும் நிலையில் உள்ளது. அவ்வப்போது மழை பெய்து வருவதால் அக்குடியிருப்பு வாசிகள் அனைவரும் அருகில் உள்ள சமுதாய கூடங்கள் மற்றும் பள்ளிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். எனவே தங்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆம்பூர் பாலாற்று தரைப்பாலத்தில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால்
வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பஜார் வழியாக பாலாற்று தரைப்பாலம் அமைந்துள்ளது. இந்த தரைப்பாலத்தை துத்திப்பட்டு, கடம்பூர், பேரணாம்பட்டு, குடியாத்தம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த மழை காரணமாக தரைப்பாலத்தில் திடீரென பள்ளம் ஏற்பட்டது. இதனால் அந்த வழியாக செல்லும் மாணவ மாணவியர், பணிக்கு செல்வோர் என அனைத்து தரப்பு மக்களும் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே தரைப்பாலத்தில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தை சீரமைத்து போக்குவரத்தை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் தனியார் கல்லூரி சார்பாக பொதுமக்கள் வசதிக்காக நிழற்குடை அமைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள நாயுடுபுரம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் செயல்பட்டு வரும் கிறிஸ்டியன் கல்லூரி சார்பாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அப்பகுதி மக்களின் வசதிக்காக நிழற்குடை அமைத்து கொடுக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். நாட்டு நலப்பணி திட்டத்தின் மூலமாக கொடைக்கானல் கிறிஸ்தவ கல்லூரி மாணவர்கள் அவர்கள் செய்ததான இந்த சேவைக்கு முன்பாக நிற்பதிலே பெருமைப்படுகிறோம். இந்த காரியம் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்தது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல பஸ் நிலையம் செய்து கொடுக்க வேண்டும் என்றும், இங்கு வருகிறதான சுற்றுலா பயணிகளுக்கும் அது பிரயோஜனமாக வேண்டும் என்றும் இந்த இடத்தை நாங்கள் வந்து பார்த்து இங்கே செய்யலாம் என்று முடிவெடுத்து செய்து கொடுத்தோம். மக்களுக்கு செய்ய நல்ல வேலைகளை சேவைகளை செய்து கொடுத்தால் அது மாணவர் சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். அது பொதுமக்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக மாறும். இதனைத் தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவியர் கிறிஸ்து பிறப்பின் நிகழ்வை தத்ரூபமாக நடித்து காட்டினர். அதனைத் தொடர்ந்து பாடல்களையும் பாடி மகிழ்வித்தனர். பிள்ளிக்கல் பாளையம் ஏல சந்தையில் வெல்லம் விலை உயர்ந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர், பாண்டமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான ஏக்கரில் கரும்பு பயிர் செய்யப்பட்டு வருகிறது. இப்பகுதிகளில் விளையும் கரும்புகளை கரும்பு ஆலை உரிமையாளர்கள் வாங்கி உருண்டை வெல்லம், அச்சு வெல்லம் மற்றும் நாட்டு சர்க்கரை ஆகியவற்றை தயார் செய்து வருகின்றனர். இவ்வாறு தயாரிக்கப்படும் வெல்லங்கள் 30 கிலோ கொண்ட சிப்பங்களாக கட்டப்பட்டு பிள்ளிக்கல் பாளையத்தில் உள்ள வெல்ல ஏல சந்தைக்கு கொண்டு வரப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வரும் வியாபாரிகள் வெல்லத்தை ஏலம் எடுத்து செல்கின்றனர். அந்த வகையில் கடந்த வாரம் உருண்டை வெல்லம் சிப்பம் 1220 ரூபாய்க்கு ஏலம் போன நிலையில் இந்த வாரம் 1280 ரூபாய்க்கு ஏலம் போனது. இதேபோன்று அச்சு வெல்லமும் விலை உயர்ந்துள்ளதால் வெல்ல உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசியில் சிறுதானியத்தின் பயன்கள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் கிராமப்புறங்களில் வாழும் குழந்தைகள், வளம் இளம் பருவத்தினர், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், முதியோர் போதிய ஊட்டச்சத்து விழிப்புணர்வு இல்லாமல் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் சிறுதானியம் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழாக்களை அரசு சார்பில் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சிறுதானிய உணவு வகைகளின் பயன்கள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கிய இந்த பேரணியை ஆட்சியர் கமல் கிஷோர் கொடியசைத்து துவங்கி வைத்தார். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணியில் பங்கேற்ற அரசு பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தினர். திருவண்ணாமலையில் மலைப்பகுதியிலிருந்து உணவு தேடி வந்த புள்ளிமான் ஒன்று கிரிவல பாதையில் செய்வதறியாது அங்குமிங்கும் ஓடிய காட்சி பரிதாபத்தை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் திருக்கோயிலின் பின்புறம் 2668 அடி உயரம் கொண்ட மலை அமைந்துள்ளது. இங்கு ஆயிரக்கணக்கான மான்கள் வசித்து வருகின்றன. மான்கள் உணவு தேடி அவ்வப்போது நகர்ப்பகுதிக்கு வருவதும் அவற்றை நாய்கள் துரத்தி கடிப்பதும் தொடர்கதையாகவே உள்ளது. சில மான்கள் நாய்கள் கடித்து இறந்து விடுவதும் உண்டு. இந்நிலையில் மலையின் மீது வாழ்ந்த புள்ளிமான் ஒன்று உணவு தேடி கீழிறங்கி வந்துள்ளது. அது மனிதர்களை கண்டதும் மிரண்டு ஓடியது. காமராஜர் சிலை அருகே சாலைகளில் தறிக்கெட்டு ஓடிய மானை சிறுவர்கள் துரத்தினர். இதனால் தெரித்து ஓடிய மான் இருசக்கர வாகனத்தில் மோதியதுடன் அருகிலிருந்த பட்டறைக்குள் நுழைந்தது. இதனை அடுத்து அங்கிருந்த இளைஞர்கள் மானை பிடித்து கால்களை கட்டி தூக்கிச் சென்று
வனப்பகுதிக்குள் பத்திரமாக விட்டனர். மனிதர்களின் பிடியிலிருந்து தப்பித்த மகிழ்ச்சியோடு வனப்பகுதிக்குள் மான் துள்ளி குதித்து ஓடியது. போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வரும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். செங்கல்பட்டு அருகே உள்ள அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கல்பாக்கம் அருகே உள்ள கூவத்தூரில் பழமை வாய்ந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. கும்பாபிஷேக விழாவை ஒட்டி இக்கோவிலில் 4 கால யாக பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடாகி கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. இவ்விழாவினில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வந்தவாசி அருகே மருதாடு கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் சிவாச்சாரியார்கள் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், மகாலட்சுமி ஹோமம் போன்ற யாகங்களை மேற்கொண்டனர். இதையடுத்து புனித நீர்க்கலசங்கள் கோபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்டது. மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே 100 நாள் வேலை வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல மாதங்களாக 100 நாள் வேலை வழங்காததால் தங்களது பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போகச் செய்தனர். இருப்பினும் மறியல் போராட்டம் காரணமாக பொன்னேரி திருவொற்றியூர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொடைக்கானலில் காட்டு எருமைகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பெரும் அச்சம் அடைந்துள்ளனர். அட்டுவம்பட்டி பகுதியில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இந்நிலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 10க்கும் மேற்பட்ட காட்டு எருமைகள் பல்கலைக்கழகத்திற்குள் புகுந்தன. அப்போது மாணவிகள் வகுப்புகளில் இருந்ததால் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படவில்லை. தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் காட்டு எருமைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டுமாறு வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளிக்குள் மழைநீர் புகுந்ததால் மாணவர்களுக்கு தனியார் இடத்தில் பாடம் நடத்தப்படுகின்றது. குள்ளனூர் கிராமத்தில் 20 வருடங்களுக்கு மேலாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகின்றது. அண்மையில் பெய்த கனமழையினால் இப்பள்ளியில் மழைநீர் தேங்கியுள்ளது. பள்ளியின் சுவர்களும் சற்று சேதமடைந்து காணப்படும் நிலையில் மாணவர்கள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். உடனடியாக பள்ளியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றி கட்டடத்தின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்யுமாறு மாணவர்களும் பெற்றோர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.